1300 கிலோமீட்டர் தூர பாலைவன சொகுசு ரயில் உலகையே மிரள வைக்க ரெடியான சவுதி அரேபியா. சவுதி அரேபியானாலே அதன் எண்ணெய் வளமும் கட்டிடக்கலையில் உயர்ந்திருக்கும் பிரம்மாண்டங்களும் நீண்ட பாலைவனமும் தான் நினைவில் தோன்றும். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் சவுதி அரேபியா கையில் எடுத்துள்ள பாலைவன சொகுசு ரயில் ஒட்டுமொத்த உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. இதற்கு ட்ரீம் ஆஃப் டெசர்ட்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது சவுதியில் மட்டுமின்றி மத்திய கிழக்கு நாடுகளிலும் முதல் சொகுசு ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 2026ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணிகள் நடைபெற்று வருது. ரியாத்தில் தொடங்கி வடக்கே ஜோர்டான் எல்லை பகுதியில் அமைந்துள்ள அல் குராயத் வரை 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் இயக்கப்பட உள்ளது. இதற்காக ஏற்கனவே போடப்பட்டுள்ள ரயில் வழித்தடம் பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த சொகுசு ரயில் திட்டத்தை சவுதி அரேபியா ரயில்வே மற்றும் இத்தாலியை சேர்ந்த ஆர்சினலே குழுமம் ஆகியவை இணைந்து $53 மில்லியன் மதிப்பில் செயல்படுத்தப்படுது. பாலைவன சொகுசு ரயில் பயணத்தில் இடம்பெற்றுள்ள 3 ரயில் நிலையங்கள் பெரிதும் கவரக்கூடியவாய் இருக்கு. அவை அல் குவாசிம், ஹெயில், அல் ஜவாப் தான். அல் குவாசிம்ல பெரிய அளவுல கலாச்சார அம்சங்கள் பொதிந்து காணப்படுது. மேலும் விவசாய நிலையங்களையுமே பார்க்கலாம். ஹெயிலில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் ஜூம்பா பாறை ஓவியங்களும் உள்ளது. அல் ஜொஃபாப்பில் மன்னர் சல்மான் பின் அப்துல்லாசிமின் மிகப்பெரிய இயற்கை பகுதியா அமைஞ்சிருக்கு. இந்த பயணத்துல சவுதி அரேபியாவின் பல்வேறு விதமான நில அமைப்புகளை கண்டு ரசிக்கலாம். மொத்தமாக 40 கேபின்கள் இடம்பெற்றிருக்கு. 82 பயணிகள் வரை பயணம் செய்யலாம். இந்த சொகுசு ரயில்ல உணவகம், பார் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கு. பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா பாலைவன சொகுசு ரயில் எப்போது பயன்பாட்டிற்கு வரும்னு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க.